சர்வதேச அளவில் 8 போர்களை நிறுத்தியதாக கூறும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டுமா என கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடம் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். வணக்கம். அமெரிக்க அதிபர் நோபல் பரிசு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அவருக்கு கிடைக்க தகுதியான ஆள் தான் அவர். இஸ்ரேல் காசா மக்களின் ஒரு அமைதி நிலைநாட்டியிருக்காரு. அவர் உண்மையிலே அவருக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு இதை கொடுக்கலாம். இப்போது வரி ரொம்ப அதிகமாக உயர்த்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. இந்த டிஷர்ட் கம்பெனிகள் நம்ம ஏற்றுமதி இது ரொம்ப பாதிக்கப்படுது. அப்போ இந்தியாவுக்கு பொருளாதாரம் போகுது. இந்த சின்ன அந்த கம்பெனிகளில் வேலை செய்த மக்களுக்கான வாழ்வாதாரங்களும் ரொம்ப பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி கொடுக்க முடியும்? ஈராக்கு சதாம் ஹுசேனை பேரழிவு ஆயுதங்கள் இருக்கின்ற என்ற காரணம் காட்டி ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்து அந்த ஈராக்கை அழித்து அதனுடைய மொத்த பொருளாதாரத்தையும் கீழ்மட்டத்துக்கு கொண்டு சென்ற ஒரு நாடு தான் அமெரிக்கா. அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற கியூபா இன்று அமெரிக்கா பொருளாதார தடை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே ஒரு அமெரிக்காவுடைய அதிபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பென்பது ஏற்றுக்கூடியதில்லை. கொடுக்கக்கூடாது. மட்டும் இல்லை, அதுக்குன்னு உள்ள தகுதியாக அது இல்லாமல் போயிடும். அதுக்குள்ள மரியாதையும் இல்லாமல் போயிடும். அதனால் கொடுக்காது சரியே. என்ன காரணம் அவர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் எதுவாக எது பார்க்குறீங்க? அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடியதும் ட்ரம்ப். அதனால் அவர் கொடுக்கக்கூடாது. அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்கக்கூடாது என சிலரும், விருதை கேட்டு பெறக்கூடாது என வேறு சிலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.